ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஈரல் கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு மோட்டிவேஷனல் திருக்குறள் பார்த்துட்டு நம்ம ஈரல் கிரேவி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். திருக்குறள் அறிவுடைமை. சென்ற இடத்தால் செலவிடா தீதொரி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. விளக்கம். மனதை அது போன போக்கிற்கு போகவிடாமல் தீய காரியங்களுக்கு போவதை தடுத்து நல்ல காரியங்களில் ஈடுபட செய்வது அறிவு. அறிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மனசை அது போன போக்கில் விடாமல் நல்ல காரியங்களில் ஈடுபட செய்ய வைக்கிறது தான் என்ன அப்படின்னா அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க நம்ம இப்போ ஈரல் கிரேவிக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் எது வேணால் எடுத்துக்கலாம். கொத்தமல்லி நம்ம அதிகமாக எடுத்துக்கிறணும். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு இது மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும். ஈரல் கிரேவி ரொம்ப சிம்பிளாக டக்குனவே நம்ம பண்ணிடலாம். இப்போ ஆனியன், தக்காளி, கொத்தமல்லி இதை நம்ம பேஸ்ட்டாக அடித்து வச்சுக்கலாம். அடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி அதிகமாக சேர்த்துக்கிறணும். அது கிரேவி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஈரலை நம்ம 1 கிலோ ஈரல் எடுத்து வச்சுருக்கேன். அதை வாஷ் பண்ணிக்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் மொபைல் ஆப். இந்த ஆப் மூலிமா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா க்ராசரி ஐட்டம்ஸும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட்டாகவும் டோர் டெலிவரி நம்மளுக்கு கிடைக்கும். டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸும் இருக்குது. மற்ற ஆப்பை காட்டிலும் இந்த ஆப்பில் ப்ரைஸ் கம்மியாகவே நம்மளுக்கு கிடைக்கும். இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி பயன்பெறுங்க. இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 or 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க, போதும் அதுவே. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஈரல் கிரேவிக்கு தேவையான பேஸ்ட்டும் அதுக்கு தேவையான அந்த கறியும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வடைச்சட்டியை அடுப்பில் வச்சுட்டு கடுகு, கருவேப்பிலை சேர்த்து நம்ம தாளிப்போம். ஃபஸ்ட்டு தாளிச்சிட்டு இப்போ ஈரல் கிரேவியை எடுத்து வச்சாச்சு. அப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை கொட்டிட்டு வடைச்சட்டியில் ஊற்றிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஈரல் கிரேவிக்கு மசாலா ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு என்ன மசாலா பிடிக்குமோ அந்த மசாலாவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு சிக்கன் 65 மசாலா நான் இதில் ஆட் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா மட்டன் மசாலா ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே கிரேவி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுறணும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கிளறி விட்டு நல்லா இருக்குது. இதோட நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஈரலை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா அந்த பேஸ்ட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கரண்டி வச்சு எல்லா பக்கமும் கிளறி விட்டுறணும். கிளறி விட்டுட்டு நல்லா கறியை வேக விடணும். ஒரு தட்டு போட்டு மூடிட்டு கறியை நல்லா வேக விட்டுக்கோங்க. நல்லா வெந்த பிறகு ஒரு 10 நிமிஷம் எல்லாமே ஒரு 15 மினிட்ஸ் 1/4 மணி நேரமும் நல்லா வேகட்டும். வெந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. மூடி நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்குறோம். கறி நல்லாவே வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்ற விடுறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா, அடுப்பில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா வற்றிடும். எங்களுக்கு இதுவே போதுமானது அப்படிங்கிறனால நாங்கள் இதிலே இறக்கிட்டோம். லாஸ்ட்டாக கருவேப்பிலை இல்லை அப்படின்னா கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிரேவியை இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஒரு தட்டில் சாப்பாடு போட்டு ஈரல் கிரேவி ஊற்றி சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.